சார் சார் பாரு. Hi, Nancy Rango. Welcome to Chennai. Nice to meet you. Thank you. How are you guys? Fine. What about you? I am fine, very fine. Okay, carry on. Okay, bye bye. bye. Bye bye. Take care. சார் இன்னும் இளமையாவே இருக்கார்ல? எஸ்ஐ ஜெயதேவன். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? எங்க வீடு? வீடு வந்து தாம்பரம். இப்போ கொஞ்ச நாளா இங்கே தான் இருக்கேன். அப்போ நம்ம துப்பாக்கி லைசன்ஸுக்காக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படுது? இல்லை நான் அதோட என்கொயரிக்கு வந்ததாக இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு சினிமாவில் ரொம்ப நாளாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை. சார் கொஞ்சம் மனசு வச்சா. அவ்வளோதானா? எனக்கு உங்களை பார்க்கும்போதே தோணுச்சு நீங்கள் ஒரு நல்ல நடிகன் ஆவீங்கன்னு. நம்ம இந்த மாதிரி விஷயத்த இங்கே உட்காந்து பேச வேண்டாம், மேலே உட்காந்து பேசலாமா? மேலேயா? வா. கொஞ்சம் பொறுமை. இது எந்த இடம்? முதல்ல வண்டியில் இருந்து இறங்கு. சரி சரி. ஆட இந்த நேரத்தில் ஃபோனு. ஹலோ சார், பைக் இங்கே பார்க் பண்ண முடியாது சார். வேலட் பார்க்கிங் மேன். சார் எடுத்துகிட்டு போங்க சார். ஓகே. நீ அப்படி யாரை பார்க்க தான் போற? ஏற்கனவே வாழ்க்கையில் நீ தோத்தவன். அப்படி ரீயூனியனுக்கு போய் நீ என்ன தான் பண்ண போற? இப்போ யார் அந்த ரீயூனியனுக்கு போகிறா? அப்புறம் நான் கேத்ரினை பார்க்க போகிறேன். இன்னைக்கு என் லவ் சொல்ல போகிறேன். ஆமாம் கிழிச்ச. முதல்ல நடக்கிற காரியத்தை பேசுடா. நானும் இதே மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் சென்னையில் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? இந்த பொண்ணு இருக்குமா? அதுக்கு தானே அந்த பிளானு. சினிமா நடிகை சோபனாவோட பேர் இருக்க ஒரே காரணத்தினால நான் அவளை கட்டினேன். ஆனால் என் பொண்டாட்டி சரியில்லை சார். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்னோட திறமை அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. அவள் சம்மதிக்காததுனால தான் பாகுபலி ஆடிஷனுக்கு கூட நான் போகலை. அதுக்கு போயிருந்து அது கிடச்சிருந்தா கூட அந்த பெல்லால தேவை பின்னாடி ஒரு குச்சியை பிடிச்சிட்டு கௌரவமாக நின்று இருப்பேன். அவள் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சார். அதுதான் ஒரு வெரி சாடிஸ்ட். நான் காசு எதுவும் எடுத்துட்டு வரல ரோனி. காசு இல்லாம எனக்கு எப்படிடா உட்காருது? நீ முதல்ல இங்கே உட்காரு. அப்புறம் பொருளை எடுத்து இதான பிரச்சனை. இது தொடச்சா போதும்ல. அப்புறம் இதை எடுத்து கூலா வேஸ்ட். இந்த பார்லக்கு எவனோ குடிச்ச கிளாஸ் எல்லாம் வாயில வச்சு எப்படிதான் குடிக்கிறது? அப்புறம் நீ கல்யாணம் பண்ண எப்போ லிப் லாக் பண்ணுவ? ஹாய், தேங்க்யூ. உனக்கு என்ன வேணும்? ரோனி, நீ என்ன பாத்தியா? இதான ஜானி வாக்கர். அது இல்லடா, அந்த பக்கத்துல இருக்கிற வெள்ளை ஷர்ட் பாரு. எங்க? தோ அவருதான். செம்ம பெரிய பார்ட்டிடாது. அவரு கூட எப்படியா சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா செம்ம காசு பார்க்கலாம்டா. நிறைய ஃபண்ட் கிடைக்குமா? காசெல்லாம் சம்பாதிக்கலாம். ஆனா நீ கன்வின்ஸ் பண்ணா பத்தாது. அந்த விஷயத்துல அவ உனக்கு அப்ப. ஓ அப்படியா? அப்ப நடந்துடும். டிபெண்ட்ஸ். டிபெண்ட்ஸ். இரு. அப்படியெல்லாம் பொறுத்துட்டு போக முடியாது சார். அவள் என்னோட 10 வயசு சின்னவ தான் சார். சாருக்கு தெரியுமா? 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்குள்ள அதெல்லாம் நடந்து. எனக்கும் வெளியில் வேற எந்த விதமான செட்டப்பும் இல்லை சார். ஹலோ அலன், நீ எப்படி இருக்க? ஏதோ போகுது சார். இது வந்து ரோனி, நம்ம கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர். ஹலோ ரோனி. ஹாய், நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் மீட்டிங் யூ. இது ஜெயதேவன், குரோம்பேட்டை எஸ்ஐ தான். சார், என்ன இந்த ரோனிக்கு வந்து உங்களை கொஞ்சம் தனியா பார்க்கணுமா? அதுக்கு என்ன, ஒய் நாட். பொதுவாகவே நான் ஆம்பளைகளுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு கொடுக்கறது இல்லை. அலன் சொல்கிறதுனால கொடுக்குறேன். தேங்க்யூ சார். ஓகே, அப்போ சரி, பார்க்கலாம். பார்க்கலாம். வரேன் சார். நான் கொஞ்சம் பர்சனல் விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஒரு ஸ்ட்ரோ. ஸ்ட்ரா? ஒரு ஸ்ட்ரோ வேணும் ரோனி. மன்னிக்கணும். ஹலோ சொல்லு ரோனி. மறக்காம நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடு. எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படி சும்மா சும்மா கூப்பிட்டு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுதா? நான் அர்ஜென்ட் மீட்டிங்ல இருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன். ஆன்சி தானே அது? நாளைக்கு ப்ரீ மேரிட்டல் கவுன்சில் இருக்கு. அதை ஞாபகப்படுத்தா சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா.
கல்யாணம் எல்லாம் பக்கத்தில் வந்துச்சுலே இனியாச்சும் இதெல்லாம் நிப்பாட்றா. எதுக்கு நமக்கு உங்க வேலி போடுறாங்க? அதனால தானே எகிரி குதிக்கிறோம். இந்த இது பாத்தியா? ஆர் யூ ஸ்லீப்பிங் பேபி? ஆர் யூ அலோன்? இப்படியெல்லாம் மெசேஜ் வந்தா நம்ம எல்லா வேலையும் தாண்டி குதிக்கத்தானே செய்வோம். நான் என்ன யோசிக்கிறேன்னா உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு சாரி மச்சான், யூ கேரி ஆன். ஃப்ராடுக்கு இவ்வளோ வசதியான அந்த பொண்ணு எப்படிடா உனக்கு கிடைச்சது? That's a long story. I will tell you. Once upon a time in a lift. நீயா? நானே தான். எனக்கு இந்த மாதிரி நல்ல வீட்டில் நல்ல பொண்ணு கிடைக்கும் நீ நினைக்கிறியா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு. இவ எப்படி இருக்கா? என்னோட ஆடில் நடிக்க போகிற பொண்ணு தான். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஆ, எனக்கும் இந்த மாதிரி பொண்ணுங்களோட சகவாசம் வேணும் சார். ஜெயதேவா, என்கொயரி ரிப்போர்ட்டை எனக்கு ஃபேவராக்கி கொடு. லைசன்ஸ் ஓகே ஆனதும் என் ஃப்ளாட்டுக்கு வா. உனக்கு வேண்டிய கிஃப்ட்டு அங்கே இருக்கும். சந்தோஷம் தானே? வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் தெரியுது. எந்திரிச்சிட்டியா? காலையில சாப்பிட என்ன இருக்கு? தோசை. சட்னி வேணும்னா தேங்காய் உரிக்கணும். சட்னிக்கு தேங்காய் வேணும்ல? ஆமா. ஆ? ம். எத்தனை வேணும்? 1. ஒன்று போதுமா? இல்லைன்னா சாம்பார் ஆக்கிடலாமா? சாம்பார் கேக்குதா? அப்போ சாம்பார் பண்ணிடலாம். நல்ல வேலை புரிஞ்சுது. குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ் சொல்லுங்க. என்ன பண்ற? நான் எந்திரிச்சு துணிலாம் துவைச்சு போட்டேன். ஆஹா, அப்புறம்? அப்போ அம்மா சொன்னாங்க சட்னிக்கு தேங்காய் இல்லைன்னு. அப்போ நான் தேங்காய் உரிச்சு கொடுத்தேன். நான் கால் பண்ணது இன்னைக்கு 12 மணிக்கு தானே கவுன்சிலிங். 11:30க்கெல்லாம் ரோனி சர்ச்சுக்கு வந்துடு. 9. நான் ஒரு 11:15 அங்கே இருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் உன்னை பார்க்கறதுக்காக எங்கள் அங்கிள் வராங்க. கல்ஃப்ல இருந்து வந்ததே அதுக்கு தான். கடவுளை நினச்சி டைமுக்கு வராமல் என்னை அசிங்கப்படுத்திடாத. நான் உன்னை கேவலப்படுத்துவேடா. ஓகே. இதை பாருங்கம்மா, அப்போ தோசையும் சாம்பாரும். எனக்கு சீக்கிரம் வெளியே போகணும். டேய், ஆ அந்த பொண்ணை நீ ஏமாத்த நினைக்கிறியா? அம்மா நீங்களே இப்படி சொல்லலாமா? ஏமாத்துறதுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். நீ இப்ப அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தல, அது மாதிரி பல பெண்களுக்கு நைட் நேரம் கொடுக்கறத நான் பாத்துக்கிட்டு தானே கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். அதனால கேட்டேன். என்னம்மா இப்படி பண்றீங்க? அடுத்தவங்க ரகசியத்துல இப்படி தலையிடுறீங்களேம்மா. என் டீ எடுத்து கொடுங்க. ஐயே 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 ஐயே